Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது சண்டே Q&A வீடியோ தான். ஆஸ்க் ராஜா அப்படினு சொல்லி நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோல நான் ஆன்சர் பண்ண போறேன். சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கிற மாதிரியான சில क्वेश्चंस எல்லாத்துமே எடுத்துர்க்கேன். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு வீடியோல அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். அண்ட் என்ன क्वेश्चंस அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் சம்பந்தப்பட்ட क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. சோ சேனல்ல நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. மோர் டீடைல்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படினு சொன்னா அந்த ஒரு வீடியோஸ்க்கு கீழ கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது क्वेश्चन இருந்துச்சு அப்படினு சொன்னாலும் இந்த ஒரு வீடியோ கீழ கூட கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கூட அத பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொண்ணா நம்ம क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை ஃபாஸ்டா கொண்டு வந்தீங்க டிப்ஸ் அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ அது கீழ ஒருத்தங்களே ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதாவது he posted 31 வீடியோஸ் every month for 1 year, that's the secret of his success அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ of course அதுதான் உண்மை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி கரெக்டாக சொன்னதுக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ணணும். கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். யார் எடுத்திருந்தாலும் சரி, அந்த கண்டென்ட் அவைலபிளாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு யூனிக்னஸ் ஆன கண்டென்ட் எடுக்கணும். டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷோ பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். ஏற்கனவே அவைலபிளாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருந்தாலும் அதை நிறைய பேர் பார்க்காததுக்கான ரீசனும் நம்ம கிரியேட்டிவாக பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்போவுமே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு யூனிக்கான கண்டென்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையும் கண்டிப்பா வந்து ஏற்கனவே அவைலபிளா இருக்கக்கூடிய கண்டென்ட்ல அந்த அளவுக்கு வியூஸ் போகல, அந்த அளவுக்கு வந்து அது மக்கள் கிட்ட போய் சேரல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அதுல என்ன தப்பா இருக்கு அப்படிங்கறத பார்த்து கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் பண்ணி நீங்க வந்து கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அதை நிறைய பேர் பார்த்து ஓ இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் நானும் வீடியோஸ் மேக் பண்றேன். ஸோ அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதே மாதிரி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருந்தாலும் வியூஸ் இப்படி தான் வரும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. 1 மில்லியன் இருந்து 1000 வியூஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, 1 லட்சம் இருந்து 10,000 வியூஸ்க்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் வித் அவங்களுடைய கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், அவங்களையும் அதிகமாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை விட அவங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாகவும் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு, இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒருத்தங்க கேட்டிருக்க கொஸ்டின், அதாவது ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் வந்து அன்புக் லீச் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மினி விங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்க சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய சேனலில் வந்து 20 கண்ட்ரீஸ்ல இருந்து ஆடியன்ஸ் வராங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வரும்போது நம்மளுடைய சேனலுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இதனால நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது ஐடியாஸ் வந்து நீங்க வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்று தான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது ஏர்னிங்ஸ் வைஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல சிபிஎம் வந்து நான் உங்களுக்கு சைட்ல ஸ்கிரீன்ஷாட்ல ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிபிஎம் ஹையா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல இருந்து அதிக ஆடியன்ஸ் வரும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். இதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஏர்னிங்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது போக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மற்ற விஷயங்கள் வந்து எப்பவுமே ஒரே விஷயம் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்ல எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி வீடியோஸ் கண்டென்ட் வந்து மேக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப நேரம் வாட்ச் பண்ற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகணும். சோ இது மட்டும் தான் முக்கியமா நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள். இது எல்லாத்தையுமே பேசிக்கா வந்து பாத்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ராப்பரா. சோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஜிசி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி, நான் கேமிங் சேனல் வச்சிருக்கேன், வீடியோ போடுறேன், வியூஸ் போகல, அண்ட் ஹிந்திக்காரன் 7 டேஸ்ல 5K அடிக்கிறான், எப்படி 0.11 செகண்ட் தான் வீடியோ போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன், மேக்ஸிமம் உங்களுடைய சேனல் க்ரோ ஆகிறதுக்கான காரணம் நீங்க நிறைய சேனல்ஸை கம்பேர் பண்றது தான். ஸோ மேக்ஸிமம் யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கலாம், உங்களுடைய சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கலாம். நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அவங்க வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிருக்கவும் செய்யலாம், இல்லைன்னா லக்ல ஒரு வேலை அந்த மாதிரி ஆகிருக்கவும் செய்யலாம். ஸோ எப்பவுமே வந்து அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா அதை மாதிரி என் வளர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லாதீங்க. அதை விட பெரிய அளவுலையும் நீங்க வந்து வரலாம் ஃபியூச்சர்ல நீங்க கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்கனாலும் நான் இதை தான் சொல்லுவேன், மேக்ஸிமம் வந்து கம்பேரிசன் பண்ணாதீங்க. அது உங்களை மேலும் மேலும் டவுன் தான் பண்ணுமே தவிர்த்து கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ண விடாது. சோ மேக்ஸிமம் வந்து இதை பாத்துக்கோங்க. அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், இவனுக்குலாம் வியூஸ் போகுது, இவனுக்குலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. சோ அது மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம். சோ மேக்ஸிமம் இதை புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூஸா உங்களுடைய கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கான ஆடியன்ஸை பில்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ரெகுலரா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. சோ இதை தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் டிஎன் ட்ரோல் அப்படின்னு சொல்லி, ப்ரோ உங்க மந்த்லி யூஎஸ்டி அதாவது டாலர் வந்து எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேங்க. அதாவது மந்த்லி எனக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி வீடியோவும் சொல்லிட்டேன். அதாவது என்னுடைய மந்த்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ப்ரீவியஸாக தான் ஒரு வீடியோவில் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஐ கார்டு எண்டு ஸ்க்ரீனு டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க அந்த ஒரு வீடியோவை. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் வேற சொல்றதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணிட்டேன், பட் நிறைய பேர் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதான். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஒரு வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அடுத்த நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யூனிவர்சல் ஹேக்கர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய 10th மார்க் எவ்வளோ ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லைக்ஸ் எல்லாம் விழுந்துருக்குது. அநேகமா என் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கை நான் சொல்லியிருந்தேன், இதில் என்ன பெரிய விஷயமா இருக்கு. அதாவது 388 தான் என்னுடைய 10th மார்க்கு. ஸோ இதுதான் மார்க்கு, வேற எதுவும் கிடையாது கைஸ். ஸோ இவ்வளோதான் இந்த ஒரு வீடியோவில் தான். இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் கேட்டிருக்க இன்ட்ரெஸ்டிங்கான சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான், இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி Q&As எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துக்குமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.